சக்தி தாயே எல்லாம் செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். வாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி, இன்றைக்கு குரோதி வருடம் 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இன்றைக்கு புதுசாக நம்ம கைரேகை சாஸ்திரம் ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு முன்னுரை பகுதி. அதாவது இதுவரைக்கும் கைரேகை சாஸ்திரத்தை தெரியாமல் இருந்தவங்க புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கைரேகை சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கைரேகை சாஸ்திரம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம கையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைரேகை சாஸ்திரம். இப்போ நம்ம ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு 10 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 பேருக்கும் ஒரே ஜாதகத்தை தான் கணிக்க முடியும். அதற்காக வேண்டி நான் ஜாதகம், எண்கணிதம், ஜோதிடம், குறி சொல்கிறது எல்லாமே மனிதனுடைய வாழ்வியலில் ஒன்றாக இருக்கிறது. இப்போ நான் கைரேகை சாஸ்திரத்தை மட்டும் சொல்கிறேன். எல்லாருமே நமக்கு பிறந்த குழந்தைய நம்ம உயர்வாக தான் நினைப்போம். அதே மாதிரி கைரேகை சாஸ்திரம் என்பது ஒரு தனி வகையானது. நம்ம கையை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடியது கைரேகை சாஸ்திரம். இந்த கைரேகையில் ஒரே நேரத்தில் 10 குழந்தை ஒரு இடத்துல பிறந்ததுன்னா ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும், ஒரே ஜாதகம் தான் கணிக்க முடியும். ஆனால் கைரேகை வேறுபடுகிறது. கைரேகை துல்லியமாக அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ரேகை எப்படி போதும் மாறும். கைரேகை மாறும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதுக்காண்டி அது தவறு என்று கூறவில்லை. அதுவும் ஒரு முறை தான், இதுவும் ஒரு முறை தான். 2 முறை நமக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம கையில் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த சுக்கர மேடு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அவர்கள் திறமை, அதாவது ஆண்மை சக்திகள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அது சாப்டருக்கு வரும்போது நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு கைரேகை சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கையை கொண்டு நம்ம பலன் கண்டுபிடிக்கிறோம்னா கைரேகை சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் முன்னோர்களால் நம்ம வழியாக வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புதுசாக நம்ம சொல்றதில்ல. கைரேகை சாஸ்திரம் என்பது ஜாதகத்தை விட எண்கணிதத்தோட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இப்போ எண்கணிதம் எல்லாத்துக்குமே பிறந்த நேரம், தேதி, மாதம், வருஷம், எந்த ஊர் எல்லாம் தேவைப்படும். இதுக்கு எதுவுமே தேவைப்படல. ஒரு சில பேருக்கு ஜாதகமும் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே குறைஞ்சி போயிடும், இல்லை கிழிஞ்சு போயிடும், ஏதோ ஒன்று பண்ணிடும். நம்ம கையை பார்த்த உடனே நம்ம கையில் என்ன மேடுகள் எப்படி இருக்குதோ அந்த மேட்டோட குணாச்சாரம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அந்த ரேகை எப்படி இருக்கோ அந்த ரேகையினுடைய வயது, ரேகை சரியில்லைன்னா அந்த வயதில் இவங்களுக்கு தொல்லை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம கைரேகை சாஸ்திரம் என்பது சாஸ்திரத்தை எல்லாம் முதல்நிலை வகிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாஸ்திரம். இதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு உங்கள் கையை பார்த்து கற்றுக்கிறதுக்காண்டி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே பிரபஞ்சப்படி தான் நடக்குது. இப்போ இந்த உலகத்தில் இப்போ ஒரே நேரத்தில் ஒரு 10 குழந்தை பிறந்ததுன்னா ஒன்று அந்த காரகத்துவம் வருது பார்த்தீங்களா, ஒரு காரகத்துவம். அதாவது அசுவினி நட்சத்திரம், மேஷ ராசி, மேஷ லக்னம் அப்படின்னா அவர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு வீரியம், தைரியம், ஒரு எதிரியும் சுறுசுறுப்பான தன்மை, துடுக்குத்தனம், ஒரு முதன்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம். அதனுடைய காரகத்துவம் நிறைய இருக்குது. செவ்வாயினுடைய காரகத்துவம், ஒருத்தன் வீடு கட்டுவான், ஒருத்தன் டாக்டராக இருப்பான், ஒருத்தன் அவங்க அந்த காரகத்துவம், செவ்வாயினுடைய காரகத்துவம் நிறைய இருக்குது. இன்னொரு கிரகம் சம்மந்தப்படும் போது நிறைய இருக்குது. அதன்படி அவர்கள் ஜாதகப்படி அவர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கைரேகைப்படி அந்த மேடு காட்டி கொடுக்கும். எந்த மேடு அதிகமாக இருக்கோ அந்த கிழமையில கூட பிறந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த மேடுகள் எல்லாமே முப்பலாக இருக்குது அப்படின்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நல்ல ஒரு பணம் நிறைய வருங்க. இப்போ எல்லா மேடுமே நல்லா இருக்குது. இப்போ அடுத்த வர கிளாஸில் என்ன மேடு என்ன எதுன்னு சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி பொதுவான கருத்து தான். கைரேகை சாஸ்திரம் என்பது மேடுகள் நல்லா இருக்கணும், ரேகைகள் நல்லா இருக்கணும், எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலாம், அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வர காணொலியில். இப்போ அடுத்தடுத்து நம்ம வரப்போகுது. இப்போ மேடுகள்னா என்ன, ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கைரேகை சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு இப்போ இந்த கிளாஸில் நான் சொல்ல போகிறேன். கைரேகை சாஸ்திரம் என்பது மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன், அதாவது கை மென்மையாக இருந்ததுன்னா, நல்லா சாஃப்டாக ரோசாப் மாதிரி இருந்ததுன்னா
உழைக்காமல் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய மனோபக்குவம் வரும். கொஞ்சம் கரலும் மூடா இருந்ததுன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஒரு சில ரப்பர் பந்து மாதிரி இருந்ததுன்னா நடுத்தரமான கையிலேயே நிறைய விதங்கள் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு. கை பார்க்கறதுக்கு லட்சுமிகரமாக அழகாக சுத்தமாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் அதாவது சுகபோகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரேகைகள் நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் வாழ்வில் சிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம அடுத்த வர காணொலியில் மேடுகள்னா என்னென்ன மேடுகள் முதல்ல வந்து 7 மேடு தான் இருக்குது. நம்ம இதில் படி ஜாதகப்படி 9 ராகு கேது சேர்ந்து வரும். இதில் ராகு கேது இருக்காது, 7 மேடுகள் இருக்கும். அந்த செவ்வாய் வந்து 2 மேடு வரும். அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வர காணொலியில் உங்களுக்கு கிளியராக முதல்ல சாஸ்திரம், கைரேகை சாஸ்திரம் என்பது மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய வாழ்வியல் முறை வேறையாக இருக்கும். ஒரே நேரத்தில் 10 பேர் பிறந்தாலும், ஒரே வயிற்றுல 2 குழந்தை பிறந்தாலும், இந்த ரெட்டை குழந்தை கூட ஒரே ஒரு நிமிஷம் இடைவெளி தான் பிறக்கும், ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும். ஆனாலும் இது வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்கும், அது வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த கைரேகை தம்ப வச்சு நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் நம்ம ஜாதகத்தையும் எடுக்கிறாங்க. ஆனால் கைரேகையை வச்சு நம்ம வந்து துல்லியமாக பலன் கண்டுபிடிக்க முடியும். அந்த கைரேகையை வச்சு ஜாதகத்தையும் எடுக்கிறாங்க, ஆனால் ஜாதகத்தை வச்சு கைரேகை எடுக்க முடியாது. இதுதான் அதனுடைய டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து இதனால் வந்து இது பெருசு அது பெருசுன்னு கிடையாது. இதுவும் ஜோதிட முறையில் சாஸ்திரம் ஒரு முறை, அது ஒரு சாஸ்திரம், இது ஒரு சாஸ்திரம். எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்பொழுது அவன் வெற்றி அடைவான், எப்பொழுது கஷ்டப்படுவான், என்ன செய்வான், அப்படி வாழ்வியல் முறையை அப்படியே கரெக்டாக காமிக்கலாம். புதுசாக எதுவுமே கிடையாது. அதாவது நல்லா போயிட்டே இருக்கான், கஷ்டப்பட்டுட்டே இருப்பானா, வாழ்க்கையில் எந்த நிலையில் மேலே போவான், எந்த நிலையில் கீழே இறங்குவான், எந்த நிலையில் கஷ்டம் வரும், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், இது மாதிரி ஒரு துன்பம் வியாதி இது மாதிரி வருமா அப்படிங்கிறது கைரேகையை பார்த்து உடனே சொல்லிடலாம். இது மாதிரி பார்த்த உடனே இப்போ நம்ம ஜாதகத்தை கணிக்கணும், அந்த ஆப்பை போட்டு இது பண்ணி கணிச்சு அந்த நேரம் என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் ஒரு துல்லியமான ஒரு கணக்கு வந்துடும். எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருந்தால் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம முன்னுரை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு வீடுகள் ரேகைகள் ஒன்று ஒன்றா இப்போ இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்குது. இந்த வருஷ பிறப்பனைக்கு ஆரம்பிக்குது. இன்றைக்கி கிளாஸ்க்கு நிறைய ஜோதிடர்களாக நேரடி வகுப்பு நடக்க போகுது. இப்போ வராங்க. இப்போ முன்னுரை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸில் வந்து இப்போ அடுத்த வர கிளாஸில் உங்களுக்கு மேடுகள் ரேகைகள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தர இருக்கேன். வாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் இந்த சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பார்த்து நீங்கள் ஜோசியம் கற்றுக்கலாம் அப்படின்ற கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்.